ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஊறுகாய் தான் செய்து காட்ட போகிறேன். உள்ளி ஊறுகாய், கார்லிக் பிக்கிள். சரியான குயிக்காக செய்கிறது, பெரிய வேலையில் அரைச்சி கிரைச்சி ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லை. உள்ளி உடைக்கிற மட்டும்தான் உங்களுக்கு வேலை. உள்ளியை உடைச்சி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நச்ச உடனே செய்யலாம். செய்து போட்டு கன நாளுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஊறுகாயை எப்படி செய்கிறேன்னு நான் செய்து காட்டுறேன். முதல்ல ஒரு சட்டி எடுங்கோ, சட்டி எடுத்து அடுப்பில் வைங்கோ. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ. நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் தான் நல்லம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. போட்டுட்டு சாடியாக பொரிஞ்சு வந்த பிறகு நான் 4 பெரிய பூடு உள்ளி உள்ளியை எடுத்துட்டு ஒரு பூடு உள்ளியை தோலை உரித்து போட்டு சாடியாக இடித்து போட்டு வச்சுருக்கிறேன். மற்ற 3 பூடு உள்ளியை முழுசாக வச்சுருக்கிறேன். இப்போ இடித்து வச்சுருக்கிற உள்ளியை போடுங்க. போட்டுட்டு சாடியாக வதக்கி விடுங்க. வதக்கினா பிறகு முழுசாக உரித்து வச்சுருக்கிற உள்ளியே போடுங்க. போட்டுட்டு சாடியாக வதக்கி விடுங்க. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க. வதக்கி போட்டு அதோட சேர்த்து எங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் அதையும் போடுங்க. பெருங்காயத்தூளும் கட்டாயம் போடணும். போட்டுட்டு பெருங்காயத்தையும் வதக்குங்க. இப்போ நான் நல்ல பெரிய தேசிக்காய் புளி அளவு, நல்ல பெரிய ஒரு உருண்டையாக தேசிக்காய் புளியை நல்ல திக்காக கட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணியில் ஊற விட்டுட்டு கரைச்சி வச்சுட்டு புளியை இதுக்குள்ளே போடுங்கோ. போட்டுட்டு புளியோட சேர்த்து இந்த உள்ளியை கொஞ்சம் நேரத்துக்கு அவிய விடுங்கோ. புளி தான் முக்கியம். புளியும் கூட புளிப்பு கேட்ட அளவு போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நான் 2 டீஸ்பூன் அளவில் உப்பு போடுறேன். உங்களோட உப்பு தேவைக்க அளவுக்கு போடுங்க. உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பம் ஒருக்கா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்த பிறகு இப்போ நான் புளி விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் போடுங்கோ. மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவு போட்டிங்கன்னா சரி. உரைப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தனி மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு நல்ல உரைப்பு வேணுமென்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் போடுற இந்த மிளகாத்தூள் சரியான உரைப்பு 1 போட்டுனால் இது கணக்கான உரைப்பாக இருக்கும். போட்டுட்டு நல்ல வடிவமாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரி. மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் கூட்டிங்கன்னா எரிஞ்சு போயிடும். குறைச்சி வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா சரி. அப்படி மேலே அப்படி எண்ணெய் பிறந்து வரும். பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக சூப்பராக உள்ளி நல்லா அவிஞ்சிட்டு தூள் மணமெல்லாம் போயிட்டுது. எண்ணெய் பிறந்து மேலே வந்துட்டு இப்போ நான் ஒரு சின்ன துண்டு அளவில் பனங்கட்டி போடுறேன். உங்களோட பனங்கட்டி இல்லாட்டி நீங்கள் ப்ரௌன் சீனி இல்லாட்டி நார்மல் சர்க்கரை எதாண்டாலும் பரவாயில்ல போடுங்க. நான் பனங்கட்டின்றபடியாக போடுறேன். நல்லா இருக்கும். ஒரு துண்டு பனங்கட்டியும் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சரி. சூப்பரான ஒரு உள்ளி ஊறுகாய், கார்லிக் ஊறுகாய் ரெடி ஆயிரும். செய்து வச்சிங்கன்னு சொன்னால் சோறோட வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு தோசை இட்லி எண்ணெத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சோறுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். செய்து பாருங்க. செய்து வச்சுட்டு கன நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். 1 மாதத்துக்கு மேலே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். செய்து பாருங்கோ. நன்றி.